ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சிசல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தைப்பூசம்னா எல்லா முருகன் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் திருச்சியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மன் அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்ட போய் சீர் வாங்குவாங்க. இந்த நிகழ்ச்சி காவேரி ஆற்றங்கரையில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அம்மன் சீர் வாங்கிட்டு எங்கள் ஊர் வழியாக தான் சமயபுரத்துக்கு திரும்பி போவாங்க. அப்படி திரும்பி போகிறப்ப எங்கள் ஊரில் இருக்க எல்லா கோயில்லையும் ஒரு 5 நிமிஷம் வைப்பாங்க. அப்போ நாங்கள் மாவிளக்கு போட்டு தேங்காய் பழம்லாம் உடைப்போம். இப்போ ஐயர் தீர்த்த குடம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நில் அவ்வளோதான் இப்போ அம்மனை தூக்கிட்டு வந்த பல்லக்கை கோயில் வாசல் முன்னாடி இறக்கி வச்சுட்டாங்க. இந்த பல்லக்கு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே கிளாஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸும் மணியும் வச்சு தான். இதை பார்க்குறதுக்கே ஒரு கண்ணாடி பல்லக்கு மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் எல்லார் தட்டில் இருக்க தேங்காவையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லாரோட தேங்காவையும் உடைச்சி முடிச்சதுக்கப்புறம் தீவார்த்தனை காட்டுவாங்க. தீவார்த்தனை காட்டினதுக்கப்புறம் அவங்கவுங்க தட்டை தலையில் தூக்கி வச்சுட்டு அம்மனை சுற்றி வந்துடணும். சுற்றி வந்ததுக்கப்புறம் பல்லக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க.
இந்த விழா வந்து நமக்கு சொந்த பந்தம் எவ்வளோ முக்கியன்றதை வந்து வலியுறுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு தாய் வீட்டு சீருன்றது எவ்வளோ முக்கியமான ஒன்று, அது எவ்வளோ சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றுன்றதை வலியுறுத்துகிற மாதிரியும் இருக்கும். இந்த நாளில் வந்து அண்ணன் வந்து தங்கச்சிக்கு வந்து சீர் கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் எப்போதுமே அம்மனை தேடி கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டும் அம்மன் வந்து ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களான்னு நேராக வந்து பார்க்கறதாவும் சொல்லுவாங்க. இப்போ வந்து பல்லக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பல்லக்கு தூக்கிட்டாங்க. இன்னும் யாருமே சுற்றி வரவே இல்லை, சரியாகவும் சாமி கும்பிடவும் முடியல. அதுக்குள்ளேயே சீக்கிரமாக தூக்கிட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.